சேலம் நகர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு வந்து சேலத்துல வந்து டாடி ஆரம்பம் பிரியாணி கடை ஓபன் பண்ணிருக்கேன். இது எங்க ஓபன் பண்ணிருக்கேன்னா ஏவிஆர் ரவுண்டானாவுக்கும் சென்னை சில்க்குக்கும் சென்டர்ல சொல்லியிருக்கிறேன் இந்த டாடி ஆரம்பம் பிரியாணி கடை. உங்களுடைய ஆதரவை நம்பிட்டு நான் இங்க வந்து சேலத்துல கடை ஓபன் பண்ணிருக்கிறேன். சென்னை மாநகர் மக்கள்ல இங்க சேலத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் வந்து என்னுடைய ஹோட்டலுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறத உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறத நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம கடையில வந்து எப்பவுமே வந்து அதாவது ஆயில்களை யூஸ் பண்றது கிடையாது. நம்ம அதாவது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், நெய் இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கடையில யூஸ் பண்றோம். அதனால பிரியாணியுடைய டேஸ்ட்டுகள்லாம் நல்லா இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க பிரியாணியுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. உங்களுடைய திருப்தி என்னுடைய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு கடையில சிறப்பு சலுகைகள் பண்ணல, இடையில நான் பண்றேன். இப்போதைக்கு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்யறோம். அடுத்து நம்ம வந்துட்டு நாட்டுக்கோழி பிரியாணி கொடுப்போம். வேற குழம்பு ஐட்டங்கள் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐரமீன் வந்து கிளைகள்னு சொல்லப்பட்ட 6வது கிளை. இது வந்து மதுரையில் நமக்கு வந்து கொஞ்சம் டிராபிக் இதுகள்லாம் இருக்கிறதுனால மதுரையில் இருக்க ஹோட்டல்கள்லாம் வந்து இருந்துட்டோம். இப்போ நாமக்கல்ல ஹோட்டல் இருக்கு, அடுத்து இங்கேயும் இருக்கு. கடைகளில் வந்து கறியில வந்து இந்த பிரட்டல் உருட்டல் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம். அதாவது நாட்டுக்கோழி பிரட்டல், இந்த மாதிரி உள்ள சிக்கன் வறுவல் மற்றும் ஐட்டங்கள்லாம் நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். இது வந்து என்ன செய்தியில் பண்றோம் அப்படின்னோம்னாக்கா நம்மளுடைய சொந்த மசாலாவை நம்ம தயார் பண்ணி நம்ம போட்டு கொடுக்குறோம். அதனால நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து இந்த வீட்டுகளில் நம்ம பழைய காலத்துகளில் சாப்பிட்ட மாதிரி நல்ல டேஸ்ட்டுகள் இருக்கும். கோழி பண்ணைகள்லாம் நான் வச்சிருந்தேன் அப்படின்னா 1980 வச்சிருந்தேன். 80 போடியில் வச்சிருந்தேன். போடியில் எப்படி வச்சிருந்தோம்னாக்கா நம்ம பாரதி நகர்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது நாங்கள் வச்சிருந்தோம். ஆனால் இப்போ நானா தனியாக வந்துட்டு எதுவும் வைக்கல. வந்து போடி நாயகன். நான் இப்போ இருக்கிறது வந்து தேனி பீஸ் வெட்டியில் இருக்கு. நம்ம இது வந்து மக்களுடைய விருப்பத்தை பொறுத்து நம்ம எல்லா இடத்துலையும் நிறைய ஓபன் பண்றதுங்கிற ஆசை. அடுத்தடுத்து நம்ம தமிழ்நாடு முழுக்கவே செஞ்சுட்டு அதர் ஸ்டேட்டுகளிலையும் செய்யலாம்ங்கிற நோக்கத்துல இருக்கு. இப்பட்ட முறையில நானாத்தையும் செய்யலாம்னு இருந்திருந்தேன். இப்போ வந்துட்டு அப்படியும் இல்லை, வந்து கேட்கறவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம மசாலாவும் கொடுத்து செய்ய அப்படி விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி இதுல கொடுக்கறது. என்னுடைய பேர் வந்து டாடி ஆறுமுகம். நம்ம வந்து யூடியூப்ல வந்து என் பையன் வந்து யூடியூப் எடுக்கும்போது டாடி அதை செய்யுங்கன்னு சொல்லும்போது எனக்கு டாடிங்கிற ஒரு நேம் வந்துச்சு. இன்னைக்கு வேறு லெவல்ல எங்க கூப்பிட்டாலும் டாடி ஆறுமுகம்னாச்சும் சொன்னாச்சே தெரியுங்கிற மாதிரி இருக்கு. இது வந்து என் பையன் கோபிநாத் தான் இதை வந்து நம்ம இதை வெளிப்படுத்தினது டாடிங்கிறத. பொதுவாகவே சேனல்லையும் உலகத்துக்கு வந்து வெளிப்படுத்தினது என் பையன் கோபிநாத்தும் மணிகண்டன் பண்ணது. அதனால என் பையன் 2 பையன் 2 கண்ணுக்குது. என் பொண்ணு இருக்காங்க. பொண்ணு வந்து அவங்களும் யூடியூப்ல அவங்க சேனல்ல வர்றாங்க அவங்க. அதனால 3 பிள்ளைங்க எனக்கு. இப்போ வந்துட்டு பையங்க 2 பேரும் நம்மள ஃபேமஸ் இருக்காங்க. நன்றி.